everyone, welcome to Marvelmatix Academy. So நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா self quarantine, self study, self timetable for the standard 11th Tamilnadu State Board New Syllabus க்கு நம்ம பார்க்க போறோம். So இந்த வீடியோ எல்லாத்துக்கும் +1 people எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So உங்களோட फ्रेंड्स எல்லாத்துக்குமே இந்த டைம்டேபிள் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி படிச்சீங்கன்னா கண்டிப்பா பப்ளிக் எக்ஸாம்ல நீங்க வந்து நிறையவே அச்சீவ் பண்ணலாம். என்ன அப்படின்னா இப்போதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் 10th மார்க்ஸ்லேருந்தே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஒரு ஹாஃப் இயர்லி ஒரு குவார்டர்லி வந்து எவ்வளோ வந்து முக்கியமான எக்ஸாம் சொல்லிட்டு. ஸோ எப்போ ஸ்கூல் இந்த கொரோனாவால் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. எப்போ ஓப்பன் பண்ணாலும் நம்ம வந்து அப்படியே தம்ஸ் அப் பண்ணிட்டு நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த டைம் டேபிள் போட்டு நீங்கள் வந்து கிளாஸ் ஃபுல்லாக எடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வைக்கிற எக்ஸாம்லேயே சூப்பர் ஆசமாக எக்ஸாம் மார்க்ஸ் வாங்கிடலாம். பப்ளிக் எக்ஸாம் எப்போ வைப்பாங்க என்னன்னு தெரியாது, ஏன்னா கொரோனா ஒரு நிலவரம் அப்படி போயிட்டுருக்கு. ஸோ COVID-19 ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் செல்ஃப் குவாரண்டைன் பண்ணி உங்களோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, வெளியே எதுங்கி போகாதீங்க. நல்லா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. நல்லா வந்து 2 times பாத் பண்ணுங்க. உங்களை நீங்கள் ஹைஜீனாக வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஸ்டடி. ஸோ செல்ஃப் ஸ்டடி நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது? செல்ஃப் டைம் டேபிள். ஸோ ஸ்கூலுக்கு போனால் எப்படி டைம் டேபிள் போடுவாங்களோ அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கும்போது நமக்கு நம்ம டைம் டேபிள் போட்டால் கண்டிப்பாக நம்ம வந்து நல்லா வந்து ஒரு பிளான் பண்ணி பண்ணால் தான் நம்மளோட எய்மை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். இந்த இயரோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம +1ல மார்க்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக அதிகமாக வேணும். ஏன்னா 10th பப்ளிக் எக்ஸாமில் நம்மளால் வந்து எழுத முடியும் அப்படிங்கிற அந்த இதை வந்து இந்த 11th பப்ளிக் எக்ஸாமில் உங்களோட மார்க்ஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். நீங்கள் வந்து உங்கள் மார்க்ஸை வந்து ஹை பண்ணி காமிக்கணும். உங்களோட ஒரிஜினாலிட்டி உங்களோட டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான டைம் தான் இது ஃபார் ஸ்டாண்டர்ட் 11th. ஓகே, ஸோ 11th ஸ்டாண்டர்ட் குட்டீஸ்க்கு ஒரு ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ நம்ம இப்போ டிலே பண்ணாமல் டைமிங்குள்ளே போகலாம். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட வால் கிளாக் தான் நம்மளோட எப்பவுமே மெஷர்மெண்ட். கிளாக்கை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து திங்கிங் வரணும். இல்லை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் 10th வந்து forenoon, afternoon, nightன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு ஆல்ரெடி அதை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டடி பிளானில் நிறையா. ஆனால் +1 போகும்போது உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ்லாம் நிறையா வரும். ஸோ ஆசமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்ஜெக்ட்ஸ் மாற்றி கொடுக்கணும். நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் வந்து குரூப் 1க்கான டைம் டேபிள் கொடுக்குறேன். இதே வந்து குரூப் 2 பீப்புளுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். குரூப் 3 பீப்புள் எல்லாத்துக்குமே நீங்கள் ஜஸ்ட் சப்ஜெக்ட்ஸை மட்டும் மாற்றி போடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம போட முடியாதுல்ல. ஸோ அதனால் சப்ஜெக்ட்ஸை மட்டும் நீங்கள் மாற்றி உங்களுக்கான டைம் டேபிளை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் டைமிங்லாம் ஒன்று தான், சப்ஜெக்ட்ஸ் மட்டும் மாறும். ஸோ இந்த குரூப் 1ல சப்ஜெக்ட்ஸ் அதிகமாக இருக்கிறனால இதுக்கு பிளான் கொடுத்தோம் அப்படின்னா மற்ற குரூப்காரங்களுக்கும் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து உங்களோட பிளானை ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். அதாவது கம்மியாக கொடுத்துட்டு நீங்களே எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் கொடுக்கும்போது எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்து பெருசாக கொடுக்கும்போது நீங்கள் அதை வந்து கம்மியாக வந்து போட்டுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் செல்ஃப் குவாரண்டைன் டேபிளில் நீங்கள் வந்து 5 மணி இல்லைன்னா 6 மணிக்கு எதிர்க்கணும். கம்பல்சரி 5 o'clock எந்திரிக்க பாருங்கள். பிகாஸ் 11th ஸ்டாண்டர்டில் 2 வால்யூம் புக்கு, ஒரு புக்கு படிக்க போகிறது கிடையாது. நீங்கள் 2 வால்யூம் புக் படிக்கணும். 2 வால்யூம் புக் போது 10th விட இதில் டபுள் மடங்கு நீங்கள் கண்டிப்பாக எஃபோர்ட் போட்டு படிச்சே ஆகணும். அதனால் என்ன பண்ணிருக்கேன், 10th 3 செஷன் கொடுத்துருப்பேன். இப்போ 4 பிரிக்கிறேன். ஸோ ஆஃப்டர்நூன் செஷன்லேயே நான் வந்து இந்த கேப்பை விடாமல் கொடுக்குறேன். ஸோ அப்படியே பாருங்கள், 5 o'clock நீங்கள் கண்டிப்பாக எழுந்திரிச்சு ஆகணும். 5லேருந்து மார்னிங் நீங்கள் 8 to 9 இந்த 3 hours கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 hours ஃபுல்லாக படிங்க. அப்புறம் 9 to 10 வந்து பிரேக் எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் பிரேக்கு. அதுக்கப்புறம் 10 to 1 o'clock ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், மார்னிங் ஸ்டடி வந்து 5 to 9. அதுக்கு பிரேக் பார்த்தீங்கன்னா 9 to 10. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஸ்டடியில் 10 to 1, 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா 1 o'clockலேருந்து 3 o'clock வரைக்கும் ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து பெருசாக வேணாம், ரொம்ப சின்னதாக வேணாம். 2 o'clock வரைக்கும் எடுத்துக்கிட்டாலும் சரி, 3 o'clock எடுத்துக்கிட்டாலும் சரி. பட் எனக்கு எதாவது 2 o'clockே போதும், நமக்கு நிறையா போர்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் நிறையா படிக்கணும். உங்களுக்கு எதாவது உடம்பு இல்லைன்னா ஒரு 1 hour சேர்த்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கம்பல்சரி நான் படிக்கணும் அப்படிங்கிற எய்மோடையே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 2 o'clockே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ 2 to 5 வரைக்கும் தேர்ட் செஷன், 2 or 3 அது வந்து 5 o'clock வரையும். இது வந்து ஆஃப்டர்நூனில் இன்னொரு செஷன் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, 5 to 6 டீ டைம் பிரேக்காக எடுத்துட்டு 6 to 9 செஷன் வந்து எப்படி மாற்றிக்கோங்கன்னா 6 to 9 வரைக்கும் மாற்றிக்கோங்க. ஸோ 9க்கு மேலே நீங்கள் டிவி பார்த்துட்டு சாப்பிட்டு படுத்து தூங்குறது 10 o'clock கண்டிப்பாக தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் உங்களோட டைம் டேபிள். இதுக்கு நான் ஸ்டடி பிளான் மாதிரியே கீழே போட்டிருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஸோ இப்போ பார்த்தா தெரிஞ்சுக்கும். ஸோ ஸ்டடி டைமிங் நான் 4 விதமாக பிரிச்சிருக்கேன்னு சொன்னால அதுதான். ஸோ 4 செஷன் 5 or 6, 9 AM. ஸோ 3 or 4 hours வரும். கண்டிப்பாக 5 o'clock இருந்தீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ 4 hours நடத்துக்கிறேன். அப்புறம் 9 to 10 பிரேக்னால 1 மணி நேரம் பிரேக்.
அதே மாதிரி ஆஃப்டர்நூன் செஷன் டு ஃபோர்நூன் செஷன். ஸோ மார்னிங் 10 o'clockலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் ஒரு 3 hours, அப்புறமேட்டுக்கு ஒரு 2 hours பிரேக் எடுத்துக்கோங்க. அதுவே ஜாஸ்தி 1 to 3 o'clock வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப இன்னும் நிறைய படிக்கணும், நல்லா வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது 2 o'clock நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா 3 PM to 5 PM. இந்த மாதிரி டைமில் மேக்ஸ் படிச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் வராமல் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் மேக்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுறது இந்த 3 o'clockலேருந்து 9 o'clock ஈவினிங் மேலே ப்ரிஃபர் பண்ணுங்க. மீதி படிக்கிற செஷன்ஸ் எல்லாமே மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் முடிச்சிருங்க. அப்புறம் ஈவினிங் ஒரு 1 hour பிரேக், அப்புறம் 6 PM to 9 PM 3 hours. ஆனால் கண்டிப்பாக மேக்ஸ் ஸ்டடி வந்து நைட் ஸ்டடி கண்டிப்பாக படிச்சே ஆகணும். உங்களுக்கு நிறையா இன்னும் நான் மேக்ஸில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆஃப்டர்நூன் செஷனும் எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறதுக்கு அந்த மாதிரி நான் டெலிபிள் போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து ஸ்லீப்பிங் டைம் 10 to 5 போட்டிருக்கேன். ஸோ இந்த டைமே அண்டபிள் 4 o'clock உங்களுக்கு மொத்தம் 24 hours 12 hours கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணியே ஆகணும். இதுவே கம்மி தான் உங்களுக்கு டைமிங். அதனால வந்து கண்டிப்பாக இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ இப்போ வீக் வைஸ் எப்படி சப்ஜெக்ட் நான் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வீக் வைஸ் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் 10th என்ன பண்ணியிருப்பேன்னா 5 daysக்கு மட்டும் பிளான் போட்டுருப்பேன். அதாவது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே வரைக்கும் 5 daysக்கு மட்டும் போட்டிருப்பேன். பட் உங்களுக்கு சாட்டர்டே யூட்டிலைஸ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் 2 வால்யூம் புக் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் அதிகம். ஸோ 6 சப்ஜெக்ட்டுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், தமிழ், இங்கிலீஷ் வந்து எல்லாத்துக்குமே காமன், இதை அப்படியே வச்சுக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜினா பயாலஜி, அதே மாதிரி மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அதை நான் மாற்றி போட்டிருக்கேன். இதிலே வந்து பிஸ்னஸ் மேக்ஸ் போட்டுக்கலாம், அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், அந்த மாதிரி இந்த 4 சப்ஜெக்டை மட்டும் நீங்க மாத்திக்கோங்க. சரியா? இந்த டைம் டேபிள்ல மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி உங்களோட சப்ஜெக்ட் எத்தனையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 4 பேப்பர் மட்டும் மாத்திக்கோங்க. பட் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி குரூப் எடுத்தீங்கன்னா பயாலஜி வரும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதுதான் குரூப் நம்பர் 1க்கான சப்ஜெக்ட்ஸ். இது 4ல் தான் கட் ஆஃப் வரும். அதுக்கு மேலே தான் தமிழ், இங்கிலீஷ். தமிழ், இங்கிலீஷ் நான் அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல. ஜஸ்ட் நீங்கள் பாஸ் ஆனால் போகிற அளவுக்கு இருக்கும். வைவா இருக்கும், இன்டர்னல் மார்க்ஸ் இருக்கும். ஸோ 70 மார்க்ஸ் தான் வந்து தமிழ், இங்கிலீஷ் எழுதுற மாதிரி இருக்கும். மீதி எல்லாம் வந்து மேக்ஸ் வந்து 90 மார்க்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே வந்து 70 மார்க்ஸ் எழுதுற மாதிரி வரும். மீதி வந்து இன்டர்னல் மார்க்ஸ் அதெல்லாம் வந்துடும். எனக்கு அது கிளியராக தெரியல, நான் கிளியராக அதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கட் ஆஃப்க்கு வந்து தேவையானது பார்த்தா அந்த சயின்ஸ் குரூப், ஏன்னா இன்ஜினியரிங் இருக்கும்போது இதுதான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மெயின் பர்பஸாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நான் வந்து ஆஃப்டர்நூன் செஷனை 2ஆக பிரிச்சிருக்கேன்ல. ஸோ 4 மார்னிங் 5 to 9, இது வந்து 10 to 1, இது வந்து 2 to 4, இது வந்து 2 to 5, இல்லைன்னா வந்து 3 to 5, இது வந்து 6 to 9. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் உங்களோட மெயின் சப்ஜெக்ட் பயோ ஆர் சிஎஸ், அப்புறம் கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாமே நைட் செஷன் ஃபுல்லாகவே நான் மேக்ஸ் தான் போட்டிருப்பேன். ஈவினிங் டைமில் நம்ம காலிலேருந்து படித்து ஒரு மாதிரி டயர்டாக இருப்போம். கண்டிப்பாக வந்து உங்கள் எஃபோர்ட்லாம் கம்மியாக இருக்கும். அதனால் நான் கண்டிப்பாக ஈவினிங் டைமில் மேக்ஸ் போடும்போது உங்களுக்கு வாயில் வந்து, அதாவது இதுக்கு மட்டும் எனர்ஜி வேணாமான்னு கேட்காதீங்க. நம்ம மவுத் ஓப்பன் பண்ணி படிக்க தேவையில்லை. ஜஸ்ட் நார்மலாக கையில் போட்டு பார்க்கலாம். போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். எப்பவுமே ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர் வச்சுக்கோங்க, ஒரு ஏலக்காயோ ஒரு ஃப்ரூட்ஸ் பக்கத்தில் வச்சுக்கோங்க. முக்கியமாக ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுட்டா இன்னுமே நல்லது. இதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பாருங்கள், பயோ ஆர் சிஎஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், இங்கே மேக்ஸ், இங்கிலீஷ். இல்லை பார்த்தீங்கன்னா வெனஸ்டேவும் சாட்டர்டே மட்டும் இங்கிலீஷ் தமிழ் போட்டிருப்பேன். இங்கே இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் மார்னிங் படிக்கிற மாதிரி, நைட்டு வந்து ஈவினிங் தமிழ் படிக்கிற மாதிரி, அது கூட ஃபிசிக்ஸும் மேக்ஸும். அதே மாதிரி சாட்டர்டேனா மார்னிங் தமிழ் படிக்கிற மாதிரி, ஈவினிங் இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி, அதுவும் கூட கெமிஸ்ட்ரியும் மேக்ஸும் நான் போட்டிருப்பேன். மீதி எல்லாமே மாற்றி தான் போட்டிருப்பேன். உங்களுக்கு வரக்கூடிய அந்த 4 சப்ஜெக்டையும் இதே மாதிரி நீங்கள் மாற்றி போட்டு ஒரு டைம் டேபிளில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு டைம் டேபிள் மேக் பண்ணி சாட்டர்டே வரைக்கும் டைம் டேபிள் மேக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு பேப்பரில் ஒரு A4 ஷீட்லையோ இதே மாதிரி ஒரு நோட்டில் எழுதி உங்கள் வீட்டில் செவுத்துலையோ ஜன்னல்லையோ கதவுலையோ இதை வந்து ஒட்டிக்கோங்க. இதை பார்த்து டெய்லியும் பிளான் பண்ணி படிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பிளான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் மேக்ஸுக்கு மட்டும் அந்த பிளானை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மேக்ஸ்க்கு நான் எப்படி பிளான் வச்சுருக்கணும் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ்க்கு, கெமிஸ்ட்ரிக்கு, பயாலஜிக்கு, சிஎஸ்க்கு, அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் மேக்ஸ்னா பிஸ்னஸ் மேக்ஸ், காமர்ஸ், எந்த குரூப் எடுத்து பரவாயில்ல, ஒகேஷனல் குரூப் எது எடுத்தாலும் பரவாயில்ல, அவங்களோட புக்கு ஆன்லைன்ல புக் நான் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. அது மேலே சப்ஸ்கிரைப் பண்ணலையும் கொடுக்குறேன், கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். அந்த மாதிரி போய் புக்கை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கோங்க. சண்டே யுவர் சாய்ஸ். ஆனால் கண்டிப்பாக வந்து 4 நேரம் படிக்க வேணாம். காலையிலேயே நைட்டு மட்டும் படிக்கிற மாதிரி பாருங்க. மதியம் படிக்க தேவையில்ல. சண்டே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. சண்டே உங்களுக்கு வந்து இந்த நடுவில் வந்து ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சண்டே வந்து அது ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும்னா படிக்கலாம். ஸோ அதனால சண்டே வந்து உங்களோட சாய்ஸ். ஸோ இதுதான் வந்து வீக்லி ஸ்டடி
டைம் டேபிள். இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா மேக்ஸ்க்கு மட்டும் ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கக்கூடிய மேக்ஸ்க்கு மட்டும் சொல்ல போறேன். ஸோ மேக்ஸ்க்கு எப்படி நான் பிளான் போட்டுருக்கணும் அதே மாதிரி நீங்க மீதி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே போட்டு வச்சுக்கோங்கன்னா எல்லாமே போட்டு அதே மாதிரி படிங்க. ஸோ இது சாம்பிள் மாதிரி எடுத்துக்கோங்க மேக்ஸ். ஸோ நான் மேக்ஸ்க்கு என்னென்ன டிப்ஸ்லாம் கொடுக்கணும் அதை அப்படியே மீதி சப்ஜெக்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அக்கௌண்டன்சி, பிசினஸ், மேக்ஸ் வாட் எவர் இட் இஸ் நீங்க அதை அப்ளை பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு அப்ளை பண்ணிக்கோங்க. டைம் அவ்வளவுக்கும் கண்டிப்பா இல்லை, உங்களுக்கு ரொம்பவே டைம் கம்மியா இருக்கு. ஸோ ப்ளீஸ் யூட்டிலைஸ் இட். ஓகே, ஸோ இப்போ மேக்ஸ்க்கு போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ஸ் எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு? வால்யூம் 1 வால்யூம் 2ல எத்தனை இருக்கு? ஸோ வால்யூம் 1ல 6 சப் சாப்டர்ஸ் இருக்கு, வால்யூம் 2ல 6 சாப்டர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெஃபினிஷன்ஸ், தியரம், அப்புறம் எக்ஸசைஸ் எத்தனை இருக்கு, எம்சிக்யூ எத்தனை இருக்கு, எக்ஸாம்பிள்ஸ் எத்தனை இருக்கு. ஸோ இப்படிதான் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து டெஃபினிஷன் நான் வந்து பாக்ஸ்ல இருக்கிறது மட்டும் கவுண்ட் பண்ணேன். அப்புறம் தான் யோசிச்சேன் நம்ம பாக்ஸ்ல இருக்கிறது மட்டும் கவுண்ட் பண்ணக்கூடாது, நடுவில் இன்டர்னலாகவும் டாபிக் வைஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதனால தான் இங்க 2 அடிச்சு போட்டேன். மற்றதெல்லாம் கரெக்டாக எழுதிட்டேன். ஸோ இதுதான் வந்து 38 டெஃபினிஷன் செட்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சனால நமக்கு வந்து டெஃபினிஷன்ஸ் அதிகமாக வருது. ஸோ எக்ஸசைஸ், எம்சிக்யூ, அடுத்தது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எத்தனை இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், பேசிக்ஸ், அல்ஜிப்ரா, trigonometry, combinations in the mathematical inductions, binomial theorem, sequence and series, 2-dimensional analytical geometry. So இது நாலு தான் வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருக்கக்கூடிய புக்ஸ். செகண்ட் வால்யூம்ல இருக்கக்கூடியது matrices and determinants, vector algebra, differential calculus, limits and continuity, differential calculusல இருக்கக்கூடிய differentiability and methods of differentiation, integral calculus, introduction to probability theory. இது எல்லாமே இதே தான் நான் சொன்ன மாதிரி டெஃபினிஷன்ஸ், தியரம், எக்ஸசைஸ்ல வந்து மொத்தம் எத்தனை எக்ஸசைஸ் இருக்கு, அப்புறம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் எம்சிக்யூ. அதே தான் மொத்தம் வந்து 185 டெஃபினிஷன் இருக்கு, அப்புறம் 53 தியரம் இருக்கு, மொத்தம் 72 எக்ஸசைஸ் இருக்கு, அப்புறம் 12 எம்சிக்யூ அண்ட் உங்களுக்கு 483 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பேஜ் எடுத்து புக்கை வந்து நல்லா அலசுங்க. பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், புக்கை அலசி. இப்போ பிசிக்ஸா என்ன பண்ணலாம், எத்தனை வந்து 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்ல எத்தனை டாபிக்ஸ் நீங்க எடுக்கலாம். டாபிக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய சம்ஸ் ஒவ்வொரு சாப்டரா படிக்க தான் உங்களுக்கு ஓவராலா தெரியும். இப்போ நீங்க சொல்லிட்டீங்க மேம் எத்தனை டெஃபினிஷன் ஒட்டுக்கா படிக்க முடியும்னா கண்டிப்பா படிக்க முடியாது. இது படிக்கிறதுக்கான மெத்தடையும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ இதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த பேப்பர்ஸ்லாம் வந்து நான் போட்டோ எடுத்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பிளாகோட லிங்க் கொடுக்குறேன். அதுல வந்து இதை டவுன்லோட் பண்ணி இந்த பேப்பர் வச்சுக்கோங்க. ஸோ இதுல இத்தனை டெஃபினிஷன் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டவுன்லோட் பண்ணி போன்ல வச்சுட்டாலும் ரொம்பவே யூஸ். பட் இதுக்கப்புறம் வரது டவுன்லோட் பண்ணிட்டுனா ரொம்ப 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 யூஸ்ஃபுல். என்னன்னு பார்க்கலாமா வாங்க. ஸோ இதுதான் குவாரண்டைன் ஷெட்யூல் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட செல்ஃப் ஸ்டடி. நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ரொம்பவே வந்து ஒரு கிட்டத்தட்ட நான் இதை எடுக்கிறதுக்கே வந்து 2 hours ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ ஒரு சாப்டர்ல எத்தனை நாளில் நம்ம சாப்டர் முடிக்கலாம் மெயின். ஸோ என்னையிலேருந்து டேட் கொடுக்கனா இந்த மண்டே ஜூன் 22 ஆரம்பிக்கிறேன். டெய்லி ஒவ்வொரு எக்ஸசைஸ் நான் டேலி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய 38 டெஃபினேஷன் ஒரு நாளைக்கு. 22 திங்கட்கிழமை நீங்க 38 டெஃபினேஷன் படிக்கணும். அதே மாதிரி 23 4 தியரம் படிக்கணும். 24 1.1 எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய 10 சம்ஸ் பார்க்கணும். 25 1.2 எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய 9 கணக்குகள் பார்க்கணும். 26 1.3ல இருக்கக்கூடிய 20 சம் பார்க்கணும். 27 1.4ல இருக்கக்கூடிய 8 ப்ராப்ளம் பார்க்கணும். 28 போர்ட்லேன்னு பார்க்காதீங்க, 28 சண்டே. ஸோ அப்புறம் மறுபடியும் மண்டேல பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ 25 இருக்கு. ஸோ எம்சிக்யூ 25 மெமரி பண்ணிக்கணும். அடுத்தது 30 அன்னைக்கு எக்ஸாம்பிள்ஸ் 30 எக்ஸாம்பிள் இருக்கு. மேம் 30 பார்க்க முடியுமா அப்படின்னா அதுக்கு தான் நான் க்ளூ கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் நீங்க எடுத்து வச்சு படிக்கும் பொழுதே உங்களுக்கு ஓவர்வியூவா ஒரு சாப்டர்ல வந்து என்னென்ன டெஃபினேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் இருக்குன்னு ஒரு ஓவரால் ஒரு கோத்ரூ பண்ணிடுவீங்க. கரெக்டா? நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோட், லாங் சைஸ் நோட் கண்டிப்பா போட்டுக்கோங்க. நீங்க ஒரு டெஃபினேஷன் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டெஃபினேஷனோட டாபிக் போட்டு கீழே அந்த டெஃபினேஷனை எழுதி பாருங்க. நீட்டா எழுதுங்க. ஃபர்தரா எல்லா டெஃபினேஷன்ஸும் ஒரே நோட்ல இருக்க மாதிரி. நான் சொல்லல மொத்தம் 153 டெஃபினேஷன்ஸ் இருக்குல்ல, 153 டெஃபினேஷன்ஸும் ஒரே நோட்ல இருக்க மாதிரி நம்ம வந்து எழுதிடலாம். ஸோ 38 டெஃபினேஷன்ஸையும் நீங்க வந்து ஒரு நாள் எப்படின்னா ஈவினிங் ஸ்டடி இல்லை நைட் ஸ்டடி தானே படிக்க போறோம். அப்ப என்ன பண்ணுங்க, ஒரு டைம் படிங்க, ஒரு டைம் அழகா எழுதி பாருங்க. ஒரு நோட் செப்பரேட்டா டெஃபினேஷன்ஸ்னே போட்டுருங்க. ஸோ இது வந்து
ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ஒரு நாளைக்கு டெஃபினேஷன்ஸ் 38 கண்டிப்பாக படிச்சிடலாம். எல்லாம் ஓல்டு டெஃபினேஷன் இந்த 10th படிச்சது தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ தாராளமாக இந்த டெஃபினேஷன்ஸ் வந்து நீங்கள் படிக்கலாம். அடுத்தது பார்த்தா தியரம், 4 தியரம் தான் இருக்குது. ஸோ தியரமுக்கு ஒரு நோட் போட்டுக்கோங்க. ஒரு நோட் போட்டு தியரமோட ஸ்டேட்மெண்ட் அதுக்கப்புறம் ப்ரூஃப் அதை வந்து ஒரு டைம் எழுதி பாருங்க. நீட்டாக எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தனியாக எப்படி ஒரு நோட்டில் போட்டு பார்க்குறீங்களோ ஒரு டைம் நீட்டாக எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு நாளைக்கு 4 தியரம் நம்ம படிக்க மாட்டோமா? ஆஸ் அ +1 ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக நம்ம படிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த 4 தியரம் நம்ம படிச்சிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 24 அன்னைக்கு எக்ஸசைஸ் நம்பர் 1.1 அதில் 10 ப்ராப்ளம் எல்லாமே இந்த ரோஸ்டர் ஃபார்ம் செட் பில்டர் ஃபார்ம் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்துட்டு இதை பாருங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக 10 ப்ராப்ளம்ங்கிறது நம்மளால ரீசனபிள் கொஸ்டின் தான், ரொம்ப வந்து புது கான்செப்ட்லாம் கிடையாது. ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி படித்த கான்செப்ட் தான், அதனால பயப்பட தேவையில்ல. இதுக்கு முன்னாடி ஒரு 5 எக்ஸாம்பிள் என்னமோ தான் இருக்கும், அதை முடிச்சுட்டு பாருங்க. ஏதாவது டவுட்டாக இருந்தால் இங்கே ரிமார்க்ஸில் இந்த சம் நான் என்ன பார்க்கல இதை நான் வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ரிமார்க்ஸில் பென்சிலாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1.2 1.3 1.4 அது ஃபுல்லாக படிச்சுட்டு சண்டே வருது பார்த்தீங்களா, எப்படி ஒரு சாப்டருக்கு ஒரு சண்டே வாட்ச் வரும். அந்த சண்டேல என்ன பண்ணுங்க, நம்ம என்னென்னலாம் மீதி விட்டு போச்சோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அதில் நோட் பண்ணி வச்சு சண்டே அன்னைக்கு ஃபினிஷ் பண்ண பாருங்க. இந்த டைம்குள்ள முடிச்சிங்கன்னா தான் நான் ஜூனில் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்போ திரும்ப முடியுது, ஒவ்வொரு எக்ஸசைஸும் ஒவ்வொரு நாள் பண்ணும்பொழுதே உங்களுக்கு நவம்பர் வந்துருது முடிக்கிறதுக்கு. அக்டோபர் எண்டு நவம்பர் ஸ்டார்டிங்ல தான் முடிக்கிற மாதிரி இருக்கு. இப்படி நம்ம தெளிவா படிக்கும்போது ஒன்ஸ் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து படிக்கும் போதே டெஃபினிஷனுக்கு ஒரு நோட் போட்டு தியரம்க்கு ஒரு நோட் போட்டு எக்ஸசைஸ் எக்ஸ்லாம் தேவையில்ல, அது நீங்க ஆஸ் யூஷுவல் நீங்க போட்டு புக்லேயே வந்து பார்க்கலாம். நோட்ஸ் இருந்தா பார்க்கலாம், இல்லைன்னா புக்லேயே கூட நீங்க இது பண்ணி படிச்சுக்கலாம். புக் என்ன வரல அப்படின்னா நீங்க நோட்ல வந்து லேப்டாப்ல வச்சு ஆன்லைன்ல படிக்கிறீங்கன்னா படிச்சுக்கலாம், பக்கத்துல புக் வாங்கி படிக்கலாம், அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். பட் டெஃபினிஷன் தியரமும் நீங்க என்ன பண்ணாலும் சரி எழுதி பார்க்கணும்னா கண்டிப்பா வந்து ஒர்க் அவுட் ஆகாது. தயவு செஞ்சு ஒரு நோட்டை போட்டு கண்டிப்பா எழுதுங்க. நான் இப்ப நீங்க சொல்றது வந்து உங்களுக்கு இன்னைக்கு புரியாது, கண்டிப்பா எக்ஸாம் அப்ப எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டெஃபினிஷன் நோட்டு இந்த தியரம் நோட்டும் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு அப்ப தெரியும். நீங்க அப்ப கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இது கூட நம்ம பார்த்துருவோம். மிச்சம் மீதி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை அன்னைக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். சூப்பரா வந்து 8 நாள்ல இந்த எக்ஸசைஸ் இந்த சாப்டரை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். கொஞ்சம் டெப்தா நல்லா இன்வால்வ்டா படிங்க. ஸோ மொத்தம் இந்த எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா 77. ஸோ MCQ 25 இருக்கும். டோட்டலா 102 ப்ராப்ளம் இருக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. நான் MCQவும் சேர்த்திருக்கேன். ஏன்னா இந்த வருஷத்துக்கு 90 நான் கொஸ்டின் பேட்டர்னையும் நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணேன் கிளியரா ஒரு கொஸ்டின் பேப்பரை வச்சு. அதில் MCQ வந்து நம்ம 10th 10 MCQ 10 சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான் இருக்கும். பட் இந்த 12th பார்த்தீங்கன்னா 20 இருக்கு. அதனால MCQ வந்து முடிஞ்சிட்டு புக் பேக்கை வந்து கிட்டத்தட்ட நீங்க நல்லா வந்து போட்டு பாருங்க, மெமரி கூட படிக்குங்க. நான் அந்த அளவுக்கு வந்து சொல்லுவேன் ஒத்தா இருக்கும்னு. 20 மார்க் 35 மார்க் பாஸ் மார்க்னா MCQல மட்டும் உங்களுக்கு 20 மார்க் வரும். மேற்கொண்டு படிச்சா போதும். பாஸ் பண்ணலாம் ரொம்பவே ஈஸி. சென்டம் வாங்கலாம் கஷ்டம். எனக்கு நீங்க சென்டம் தான் வாங்கணும்னு ஆசை. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் பத்தி இவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன். நான் மீதி எல்லாத்துக்கும் மீதி அதே மாதிரி சொல்ல போறேன்னா மீதி எல்லாம் அதே தான். நான் திரும்ப சொல்ல வரல. நான் வந்து உங்களுக்கு ஒரு கோ த்ரூவா காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் பேசிக் அல்ஜீப்ரா. அது வந்து ஜூலைல மொத்தம் 16 நாள் ஆகும். ஏன்னா இதுல வந்து மொத்தம் 14 எக்ஸசைஸ் இருக்கு, 13 எக்ஸசைஸ் இருக்கு பிளஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன்ஸ், அதே மாதிரி செகண்ட் டே பார்த்தா ஒரே ஒரு தியரம் தான். அதுக்கு தான் வந்து அப்படியே கொடுத்துட்டேன். தியரம்னா தியரம், டெஃபினிஷன்னா டெஃபினிஷன், கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் உங்களோட பொறுப்பு. ஸோ தேர்ட் டே பார்த்தீங்கன்னா 2.1 எக்ஸசைஸ்ல 5 ப்ராப்ளம் தான் இருக்கு. ஃபோர்த் டே பார்த்தீங்கன்னா 2.2 எக்ஸசைஸ்ல 6 ப்ராப்ளம் தான். 2.3ல 10, 2.4ல 10, 2.5ல 2, 2.6ல 4. டெய்லி ஒரு எக்ஸசைஸ், அதுதான் நம்மளோட கோல். டெய்லி ஒரு எக்ஸசைஸ். மொத்தம் பார்த்தீங்கன்னா இதுல 121 ப்ராப்ளம் இருக்கு. எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு 20 MCQ இருக்கு. அது எல்லாத்தையும் முடிச்சிடலாம். மொத்தம் 16 நாள். ஸோ ஜூலைல நீங்க என்ன பண்ணுங்க, பேசிக் அல்ஜீப்ரா மட்டும் நீட்டா படிப்பீங்க. இதே மாதிரி பிசிக்ஸ்க்கு கெமிஸ்ட்ரிக்கு பயாலஜினா பயாலஜி, சிஎஸ்னா சிஎஸ் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு பாருங்க நான் அந்த பேப்பரே என்ன பண்ணிருப்பேன்னா இப்படி கொடுத்துருப்பேன். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ், மந்த் அண்ட் டேட்டு, ஒர்க்கிங், நம்ம என்ன ஒர்க் இன்னைக்கு நம்மளோட எய்ம் என்ன, நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணணும், அப்புறம் ரிமார்க்ஸ் ஏதாவது பெண்டிங் வச்சுதான் நோட் பண்ணி நம்ம வந்து ஃபினிஷ்டு இந்த லாஸ்ட்ல வந்து ஃபினிஷ்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா போடணும். கண்டிப்பா டெஃபினிஷன் தியரம்ஸ் தனித்தனியாக எழுதணும். இந்த பேப்பரையும் வந்து நான் ஃபுல்லா போட்டோ எடுத்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த பிளாக் லிங்க்ல நான் கொடுக்குறேன். PDF டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே வந்து நீங்க உட்காந்து இதெல்லாம் எழுதிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம். அப்படியே டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுட்டு உங்களோட வீட்டுல ஒரு செவுத்துல கண்டிப்பா அந்த பேப்பரை ஒட்டிக்கோங்க. இல்லைன்னா உங்களோட ஃபைல வச்சுக்கோங்க. எனக்கு கேட்டா செவுத்துல இந்த மாதிரி சும்மா ஒரு செலட்டை போட்டு ஒட்டிக்கிறதா பரவாயில்ல. செவுத்துல ஒட்டினா பெயிண்ட்ல போயிடும் அப்படின்னா கதவு பின்னாடி ஒட்டிக்கோங்க. ஸோ கதவு பின்னாடி ஒட்டினா ஒன்றும் ஆகாது. ஸோ செலட்டை போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முடிச்சிட்டீங்களா ஒரு டிக், முடிச்சிட்டீங்களா ஒரு டிக், இன்னைக்கு டே வந்து நம்ம டாஸ்க் முடிச்சிட்டோமா ஒரு டிக், இன்னைக்கு டே நம்ம டாஸ்க் முடிச்சிட்டோமா ஒரு டிக். அப்படி முடிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா பாருங்க ஜூன்ல வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர், ஜூலைல செகண்ட் சாப்டர், அடுத்தது பாருங்க
ட்ரிக்னாமெட்ரி நம்மள வந்து நல்லா டெப்த்தாக படிப்போம். 10th வந்து சும்மா மேலோட்டமாக தான் படிச்சிருந்தோம். ஸோ இதில் டெப்த்தாக படிக்கும்போது மொத்தம் 15 நாள். ஸோ மீதி எல்லாம் ஜூலை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் சாப்டர், செகண்ட் ஹாஃப்ல வந்து தேர்ட் சாப்டர் போயிடுது. ஸோ இதில் மொத்தம் 190 ப்ராப்ளம் ப்ளஸ் 20 MCQ, மொத்தம் 210 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வரும் எக்ஸாம்பிள்ஸோட. அடுத்து பார்த்தீங்கன்னா 4th சாப்டர் காம்பினேஷன்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்ஸ். இது வந்து ஆகஸ்ட்ல வருது. இதுக்கு 8 நாள் போதும். ஆனால் சம்ஸ் எல்லாம் அதிகம். எக்ஸசைஸ் கம்மியாக இருந்தால் சம்ஸ் அதிகம், எக்ஸசைஸ் நிறையா இருந்தால் சம்ஸ் கம்மி. அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. டெஃபினேஷன்ஸ், தியரம், அந்த டேட் பாருங்க. இது வந்து 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, ஆகஸ்ட் 8ஆம் தேதி, ஆகஸ்ட் 10ஆம் தேதி, 9ஆம் தேதி வந்து சண்டே, ஆகஸ்ட் 11ஆம் தேதி முடிக்கணும், 12ஆம் தேதி முடிக்கணும், 13ஆம் தேதி முடிக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பைனாமிக்கல் தியரம், சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் மொத்தம் 8 நாளில் முடிச்சிடலாம். ஸோ ஆகஸ்ட் மீதி இருக்கக்கூடிய நாளில் பைனாமியல் முடிச்சிடலாம். அதே மாதிரி அதில் வந்து மொத்தம் 93 ப்ராப்ளம் இருக்கு. ஸோ 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரியில் வந்து ஆகஸ்ட்டில் நம்ம முடிச்சிடலாம். அதுலேயும் வந்து 8 நாளே போதும், ஒரு வாரத்திலே நம்ம முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் தான் கொஞ்சம் வந்து ஒவ்வொரு மாதம் 15 days இருக்குது. மற்றபடிலாம் பார்த்தீங்கன்னா 4 எக்ஸசைஸ் தான் இருக்கு. 4 எக்ஸசைஸ் கூட டெஃபினேஷன்ஸ்க்கு ஒரு நாள், தியரம்ஸ்க்கு ஒரு நாள், MCQ ஒரு நாள், எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாள். 4 எக்ஸசைஸ் கூட 4 நாள் எச்சா மொத்தம் ஒரு வாரத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து சூப்பராக ஒரு சாப்டர் முடிச்சிடலாம். இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி பக்கத்தில் ரிமார்க்ஸ் எழுதி வச்சுட்டு வாங்க, பார்க்கலாம் யார் கடைசி வரைக்கும் இதை முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வெக்டர் அல்ஜிப்ரா, இதெல்லாம் வந்து செகண்ட் வால்யூம்ல இருக்கிறதுலாம் வந்து புது கான்செப்ட். அதனால ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு செகண்ட் வால்யூமுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் வால்யூம்ல வந்து நம்ம அந்த ஆல்ரெடி படிச்ச கான்செப்ட் நம்ம ரிவைண்ட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். புது கான்செப்ட் எடுக்கும் போது கொஞ்சம் வந்து புரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ செப்டம்பர்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு 8 நாள்லேயே வந்து நீங்க வந்து வெக்டர் அல்ஜிப்ரா முடிச்சிடலாம். அடுத்து டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இல்ல லிமிட்ஸ் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்ளம், ஈஸியான ப்ராப்ளம். பட் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் ஈஸியா இருக்கும். என்ன வந்து ரொம்ப டஃபா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுல வந்து ஒரு 5 எக்ஸசைஸ் 6 எக்ஸசைஸ் இருக்கு. மொத்தம் 9 நாள்ல முடிச்சிடலாம். அப்புறம் அதே கால்குலேஷன்ல டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. சோ டிஃபரன்ஷியேஷன், இன்டகிரேஷன், தொகை நுண் கணிதம், வகை நுண் கணிதம். டிஃபரன்ஷியேஷன்னா வகை நுண் கணிதம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு 10 ஃபார்முலா படிச்சிட்டீங்கன்னா போதும், வாய்ப்பாடு டேபிள்ஸ் மாதிரி 10 வாய்ப்பாடு படிச்சிட்டீங்கன்னா போதும். ஆசமா நீங்க வந்து இது வந்து மேம் எனக்கு மற்றதை விட எனக்கு இதுதான் மேம் செகண்ட் வால்யூம் தான் மேம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது முடிச்சிடலாம் சூப்பரா. அதே மாதிரி இன்டகிரேஷன், கால்குலஸ், ஸோ டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் 115 ப்ராப்ளம் தான் இருக்கு. ஆனால் 16 நாள் தேவைப்படும். ஏன் 16 நாள் இருக்குன்னா இது வந்து புது கான்செப்ட். டெஃபினேஷன் 6 தான் இருக்கு, தியரம் ஒரே ஒரு தியரம் தான் இருக்கு. 1.1 எக்ஸசைஸ்ல 4 ப்ராப்ளம், 2ல 5 ப்ராப்ளம், 6 ப்ராப்ளம், 5 ப்ராப்ளம், 1 தான் 20 இருக்கு. அடுத்தது 16, 3, 2, 6, 3, 2, 2. பாத்தீங்களா, ஒரு நாளைக்கு 2 ப்ராப்ளம் கூட பண்ண மாட்டோமா? கண்டிப்பா பண்ணலாம். இந்த 16 நாள் உங்களுக்கு தேவையே இல்லை. இருந்தாலுமே புது கான்செப்ட் அப்படிங்கிறதுனால அந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் 40 தான் இருக்கு. அதெல்லாம் நீங்க போடணுங்கிறதுக்காக தான் இந்த 16 days. ஸோ அக்டோபர் 16 days வரைக்கும், கிட்டத்தட்ட அக்டோபர் 28 வரைக்கும் வருது. அடுத்தது இன்ட்ரோடக்ஷன் டு ப்ராபபிலிட்டி வந்து நவம்பர் வரைக்கும் வருது. ஸோ நவம்பர் 6 வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. எப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால நான் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு போடும்போது எனக்கு இவ்வளோ நாள் வந்துருச்சு. ஸோ இது 8 daysல முடிச்சிடலாம். அதே மாதிரி தான் இதில் ஒரு 5 எக்ஸசைஸ், அப்புறம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ராபபிலிட்டியில் இவ்வளோ தான் இருக்கு. மொத்தம் 12 சாப்டர்ல நான் இந்த எல்லா பேப்பர்ஸுமே நான் வந்து உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா அழகா போட்டோ கேம் ஸ்கேனர்ல எடுத்து நான் கீழே போடுறேன். நீங்க ஒவ்வொரு நாளுக்கும் டிக் மட்டும் பண்ணுங்க. ரிமைண்டர் இருந்தால் ரிமைண்டர் பண்ணுங்க. இல்லை ஏதாவது புரியல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் அப்லோட் பண்ணுவேன். வரிசை நானும் அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்பேன். இதே டைம்டேபிள் படி தான் நானும் உங்களுக்கு அப்லோட் பண்ண போறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் மொத்தம் 12 சாப்டர்ல மொத்தம் எத்தனை சம்ஸ் இருக்கு, எத்தனை MCQ இருக்கு. ஏன் நான் வந்து MCQ இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 20 MCQ உங்களுக்கு கேட்க போறாங்க. ஸோ புக் பேக் நல்லா படிக்குங்க. மொத்தம் எவ்வளவு சம்ஸ் இருக்கு, 1500 சம்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தெளிவா பார்க்கணும் போது நவம்பர் மாசம் வரைக்கும் டைம் எடுக்கும். நான் ரொம்ப இன்டெலிஜென்ட் மேம் நான் பண்ணிடுவேன்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு 2 எக்ஸசைஸ் முடிக்க முடிஞ்சா கூட தாராளமா முடிங்க. பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி உங்களோட மெயின் சப்ஜெக்ட் மேஜர். ஸோ அதை எல்லாத்தையும் நீங்க கட் பண்ணாதான் உங்களுக்கு கட் ஆஃப் கிடைக்கும். ஸோ அப்படிங்கும் போது எல்லாத்துக்குமே காமன் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ மேத்ஸ் வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ. ஸோ இந்த பேஜ், இந்த மெத்தட், இந்த டைம் டேபிள் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். எனக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. பட் இதெல்லாம் நான் மேக் பண்ணுறதுக்கு ஒன்னொன்னையும் நான் டெஃபினேஷன் உள்ளலாம் தொலைவு கண்டுபிடிச்சி தீரம்லாம் வந்து அப்படியே கண்டுபிடிச்சி போகிறதுக்கு சத்தியமாக எனக்கு 2 hours டைம் ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் வந்து உங்களுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணினேன். இது ரொம்ப ஒர்க்ஃபுல்லாக இருக்கும் நம்பி நான் வந்து இதில் இறங்கியிருக்கேன். நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க நம்புறேன். யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு மறக்காம கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் தம்ஸ் அப்
ஒரு தம்ஸ் அப் லைக் கொடுத்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முக்கியமாக அதை ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸ்க்கு போட்ட மாதிரியே நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேணாம், இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, வேறு ஏதாவது உங்களோட மெயின் சப்ஜெக்ட் இருந்தால் அந்த மெயின் சப்ஜெக்ட்டுக்கு இதே மாதிரி போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து அதை டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு பேஜுக்கும் போடுங்க. உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நம்ம அதை பண்ணிடலாம் அப்படிங்கும்போது. இவ்வளோ பெருசாக 2 புக்கு படிக்கணுமா அப்படிங்கிறதோட இந்த மாதிரி சின்ன ஸ்பிட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸசைஸ், நான் இன்னைக்கு நீங்கள் ஷெட்யூல் டாஸ்க் முடிச்சிட்டப்பா அப்படிங்கும்போது ஒரு அடுத்த நாளைக்கு படிக்கிறதுக்கு ஒரு தெம்பாக இருக்கும். நம்ம நிறைய படிக்கிறோம், நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட எய்ம்க்கு நம்ம நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த செல்ஃப் குவாரண்டைன், செல்ஃப் ஸ்டடி, செல்ஃப் டைம் டேபிள் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். எனக்கு ரொம்பவே வந்து அப்லோட் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோ லென்த்தாக தான் போயிருக்கும், ஆனால் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. +1க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. தயவு செஞ்சு நம்ம மாரல்மேட்டிக்ஸ் அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் நல்லாவே ஷேர் பண்ணுங்க. சரியா? அவ்வளோதான். ஸோ we learn maths by doing maths. Thank you so much for watching Marvelmatix Academy.